அரவிந்த்ன்றவர் வந்து ரூ. 8000 வந்து ஆகாஷ் கிட்ட வந்து கடனா வாங்குறாரு. 7% வட்டி ஓகேவா? தனி வட்டி விதத்தில வந்து வாங்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு வந்து அரவிந்த் வந்து ஆகாஷுக்கு வந்து திருப்பி குடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னான்னு கேட்குறாங்க. வட்டியும் கேட்குறாங்க, அப்புறம் என்னது அமௌண்ட் கேட்குறாங்க. அதாவது அசலும் வட்டியும் சேர்த்து. சரி ஓகே. ஃபஸ்ட்டு என்னது தனி வட்டியாச்சு. தனி வட்டி ஃபார்முலா எழுதிருவோம். P/100. அப்புறம் என்ன பண்ணணும்? பிரின்சிபல் வந்து இது ரூ. 8000 அசல் ரூ. 8000 2 வருஷம் 7% வட்டி பை 100. அப்புறம் என்ன பண்ணணும்? 2 0 2 0 ஆயிடுச்சுல்லம்மா. 2 0 2 0 ஆயிடுச்சா? இதே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 560 ஆச்சா? 560 × 2ஆல் பெருக்கினா 1120. இது வந்து இது 500 500 எவ்வளோ? 500 500 1000. அப்புறம் 60 60 120 இல்லையா? 1120 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன? இதுதான் வந்து வட்டி. வட்டியை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? உங்கள் தொகைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அசல் கேட்கல, தொகைன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரூ. 8000 கூட என்ன பண்ணணும்? இந்த வட்டியை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்தினா என்ன ஆகிடும்? 9120. இதுதான் வந்து தொகை. ஓகேவா? அது அமௌண்ட்டு பாருங்கள். தொகைனா வந்து என்னது? வட்டியும் அசலும் சேர்த்தது. அது வந்து ஆட் பண்ணிங்கன்னா 9120 வந்துடும். சரி ஓகே. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.